குமரிகண்டம். வாட் இஸ் குமரிகண்டம்? கன்னியாகுமரிக்கு சவுத்தில் thousands of கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த ஒரு பெரிய லேண்டு தான் குமரிகண்டம். அந்த குமரிகண்டத்தில் பழைய தமிழ் இலக்கண நூல்கள் படி அங்கே 49 நாடுகள் இருந்ததா சொல்லப்படுது. நகரங்கள், நாகரிகம், கல்வி, இலக்கியம் இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல முன்னேறி காணப்பட்டதா கூறப்படுது. முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம் இந்த இரண்டுமே குமரிகண்டத்தில் தான் நடைபெற்றதா சொல்லப்படுது. நூற்றுக்கணக்கான புலவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இலக்கியத்தை உருவாக்கியதா கூறப்படுகிறது. குமரிகண்டம் எப்படி மூழ்கியது? குமரிகண்டம் எப்படி மூழ்கிச்சுன்னு சயின்டிஃபிக்கா ரீசன் கிடையாது. ஆனால் சில தமிழ் மரபுகள் மற்றும் சில நூல்களின் படி அது எப்படி மூழ்கிச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 20,000 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி பனிக்காலத்தில் எல்லா தண்ணியுமே பனிக்கட்டியாக தான் இருந்தது. ஆனால் அந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி வாட்டர் லெவல் 100 மீட்டர்ஸுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதனால நிறைய பிளேசஸ் கடல்ல மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. லெமூரியா 19th செஞ்சுரியில் யூரோப் சயின்டிஸ்ட் மடகாஸ்கர், இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லேண்ட் ஸ்பேஸ் இருந்ததாகவும் அது காணாமல் போனதாகவும் சொன்னாங்க. அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் லெமூரியா கான்டினென்ட் அப்படின்னு பேரையும் வச்சாங்க. அப்புறம் தமிழ் சயின்டிஸ்டுகள் அவங்க அந்த லெமூரியா தான் குமரிகண்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த குமரிகண்டம்ன்ற டாபிக் வேர்ல்டு லெவலில் பெரிய டாப்பிக்காக பேசப்பட்டுச்சு. அறிவியல் என்ன சொல்கிறது? குமரிகண்டம் இருந்ததாகவும் அது காணாமல் போனதாகவும் அறிவியல் ரீதியான எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. அதாவது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகி சில பிளேஸ் அழிஞ்சது உண்மை. ஆனால் ஒரு கண்டமே அழிஞ்சு போனதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. குமரிகண்டம் உண்மையா புராணமா இது வரைக்கும் யாராலையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் தமிழ் இலக்கிய நூல்களில் குமரிகண்டம் ஒரு அழியாத இடத்தை அடைஞ்சிருக்கு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் குமரிகண்டம் உண்மையா புராணமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.